அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவலஞ்சுலிங்கிற கிராமத்தோட ஆர்கானிக் ஃபார்முக்கு போகிறோம். நாங்கள் எப்போவுமே அங்கே இருக்க கடையில் காய்கறிகள் வாங்கிட்டு போயிடுவோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது டைம் இருக்காது. இன்றைக்கி நம்ம ஃபார்மை உள்ளே வந்து பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கும் டைம் இருந்ததுனால உள்ளார வந்திருக்கோம். பார்க்கவே பசுமையாக ரொம்ப பெரிய பரப்பளவில் செஞ்சுருக்காங்க. டர்னிப்லேயே இது சிகப்பு வகை. இந்த செடிங்க தான் ரெட் டர்னிப்போட செடிங்க. இதுலேயே வெள்ளை டர்னிப்பும் இருக்குது. அந்த காய்ங்க வந்து வேர் பகுதியில் இருக்குது. இது சரியாக எனக்கு காட்ட முடியல. மலை கிராமத்து காய்கறிகள் வந்து நம்ம பகுதியிலே பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இதெல்லாம் சுரைக்காய் கொடிங்க, நல்லா படர்ந்து இருக்குது. அந்த பக்கம் பீன்ஸும் இடது பக்கம் வாழை மரமும் இருக்குது நிறையா. இந்த ஃபார்மை வந்து 5 வருஷமாக பராமரிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க. இது வந்து நூல்கோல், இதையும் பயிரிட்டுருக்காங்க. இது நூல்கோலுங்கிற காய்கறியோட செடிங்க. அது பார்த்திங்கன்னா வெள்ளையாக முள்ளங்கி மாதிரி இருக்கும், ஆனால் ஆனியன் வடிவத்தில் இருக்கும். இது வந்து முள்ளங்கி கேப் விட்டு விட்டு பதியம் போட்டிருந்தாங்க. முள்ளங்கி வந்து நல்லா பெருசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பறிச்சுட்டு போகும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பர்பிள் கலர் முட்டைக்கோஸாக இருக்குது. இது இன்னும் பறிக்கிற ஸ்டேஜ் வரல. அதே மாதிரி காலிஃப்ளவரும் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி பறிச்சுட்டா தான் சொன்னாங்க. இப்போ நமக்காக கொஞ்சம் ப்ரோக்கலியும் காலிஃப்ளவரும் பறித்து வாங்கிட்டேன். இந்த ப்ரோக்கலியை பற்றி இந்த மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வாங்கி சமைக்கலாம். அதை நம்ம காலிஃப்ளவர் வந்து பல வகையாக சமையல் பண்ணினாலும் அதில் சிம்பிளாக மிளகா உப்பு தடவி முருகலாக வறுத்துட்டோம்னா அதில் உள்ள டேஸ்ட் வந்து எதுலேயுமே கிடைக்காது. அப்புறம் இது பச்சை மிளகா, புதிய வகை மிளகான்னு சொன்னாங்க. கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. இங்கே தெரியறது எல்லாம் கேரட் செடிங்க. மீதம் உள்ள காய்கறிகளை நம்ம முன்னாடி போய் கடையிலேயே வாங்கிக்கலாம். அவங்க அங்காடி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மை பராமரிச்சுட்டு வர மிஸ்டர் சேகர்கிட்டயே அவங்கள பற்றின டீட்டெயில் என்ன கேட்டுக்கலாம். வந்து ஒரு 5 வருஷமாக மலை பிரதேச காய்கறிகளை சமவெளியில் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு சாகுபடி பண்ணோம், அப்புறம் பீன்ஸு சாகுபடி பண்ணோம். இப்படியா ஒவ்வொன்றா வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கேரட்டு, நூல்கோல், டர்னிப்பு, ப்ரோக்கோலின்னு ஒரு காய்கறியை போன வருஷம் அறிமுகப்படுத்தினோம். அது இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பிரபல்யம் ஆகாமையே இருக்குது. அந்த காய்கறி என்னான்னே தெரியாமல் இருக்குது. அதோட பலன் என்னன்னா, ஒருத்தருக்கு கேன்சரே வந்திருந்தால் கூட அந்த கேன்சரை கூட தடுக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்குது. அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது நோய் எதிர்ப்பு சக்திக்கான இயற்கை மருந்தாகவும் பயன்படுது. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். அது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். இதை இப்போ இல்லாதவங்களும் ஏழை உள்ளவங்களும் அதை சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஊட்டி மிளகாயை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுவும் நல்ல விளைச்சல் கொடுக்குது. மலையில் விளைகிற அனைத்து காய்கறியுமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தமிழ்நாடு அரசோட சிறந்த விவசாயிக்கான விருது கிடைச்சிச்சு. நடிகர் சூர்யா கூப்பிட்டு கடைக்குட்டி சிங்க வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டு என் விவசாய திறமையை பாராட்டி 2 லட்ச ரூபா பரிசு கொடுத்தாரு. கலெக்டர் அண்ணாதுரை சார் வந்து சால்வை எடுத்துக்கிட்டு என் தோட்டத்துக்கே என்னை வந்து பார்த்து சால்வை போட்டு பாராட்டிட்டு போனார். அவ்வளோதான், நம்ம காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கோன்னு ஒன்றா பார்த்துடலாம். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளிலாம் வாங்கலை.
கேரட் வாங்கியிருக்கேன். முள்ளங்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, முள்ளங்கி வாங்கியிருக்கேன். சுரைக்காய் பார்க்க அழகாக இருக்குது, பாகக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய், மணக்கத்தக்காளி கீரை, காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். ப்ரோக்கலி வாங்கியிருக்கேன். ப்ரோக்கலியை பற்றி சேகர் சார் நிறைய சொன்னாங்க. நானும் இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தேன். அதிக சத்துள்ள காய்கறிகளில் ப்ரோக்கலியும் ஒன்றுன்னு போட்டிருக்கு. பொதுவாகவே அடர்ந்த நிறமுள்ள காய்கறிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா அடர்ந்த பச்சையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கீரைக்குள்ள சத்து இதுக்கும் இருக்கும். நம்ம இந்த ப்ரோக்கலி யூஸ் பண்ணி ரிச்சான க்ரீமியான சூப் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு இந்த அடித்தண்டை எடுத்துகிட்டு நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் செஞ்சுக்கலாம். இந்த இலைகளை எடுத்து கீழே போட்டுடலாம். அப்புறம் இதை காலிஃப்ளவர் மாதிரி பூ தனியாக எடுத்துகிட்டு உள் தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பூவையும் இந்த உள் தண்டையும் நம்ம சூப்பில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். யம்மியான ப்ரோக்கலி சூப் தயார் பண்ணிட்டேன். அது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.